முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மாடித்தோட்ட நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான காய்கறிகள் பார்த்துட்டு வரோம், பழங்கள் பார்த்துட்டு வரோம், அது எப்படி வளர்க்கலாம்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நம்ம மாடித்தோட்டத்திலே வளர்க்கக்கூடியது லில்லி பிளான்ட்டை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக வந்து வாகைப்பூவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாகைப்பூவை வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் போருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு கும்பிட்டுட்டு போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம போரில் வின் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி தாங்க இந்த பூவும். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு அமைதி கிடைக்குங்க. நீங்கள் எவ்வளோதான் டென்ஷனாக இருந்தீங்களான்னு போதும், இந்த பூவை வந்து எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை முகர்ந்து பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. பட் நீங்கள் முகர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும். அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியை கொடுக்கும். இப்போ இது வளர்க்க தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்புங்க. இந்த டப்பு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாயில் கிடைக்குது. இல்லை நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில் அந்த பிளாக் கலர் டப்புலாம் கிடைக்குது. அது கூட நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த டப்பில் ஓட்டெல்லாம் போட்டுறாங்க, ஓட்ட போடக்கூடாது. அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கவுடங்குன்னு சொல்லக்கூடிய நம்ம மாட்டு சாண உரம் இருக்குல்ல, அதாவது தொழு உரம், அந்த தொழு உரத்தை அடியில் நிரப்பிடுங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா களிமண், இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாரெலாம் வாங்கியிருப்போம், அதே மாதிரி உள்ள களிமண், அந்த களிமண்ணை வந்து பார்த்திங்கன்னா மேலே நிரப்புங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உயிர் உரங்களை வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி டம்ப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நிறைய கிடைக்குதுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா கிழங்காகவும் வளர்க்க முடியும். இந்த பாருங்கள், இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துருக்கு பாருங்களேன். இது வந்து இதோட குட்டிங்க, இதோட குட்டியை வச்சு நம்ம வளர்க்க முடியும். இங்கே பாருங்கள், இலையில் வந்து பார்த்திங்கன்னா மையப்பகுதியில் வந்து வளர்றது பாருங்கள். இதேமாதிரி நிறைய இலையிலையும் வருங்க. இதுலேருந்து இலை வந்துருச்சுங்க. இதை வந்து எப்படி நம்ம பெருக்கணும் அப்படின்னா ஒரு டப்பா எடுத்துங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி சேறு மாதிரி அந்த மண்ணை போட்டு நிரப்பி இந்த இலைக்கு அடியில் மட்டும் சேர் வர மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இலைகள் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பெரிய டப்பாவில் நம்ம நிரப்பலாங்க. இப்போ பெரிய டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா தொழு உரமும் நம்மளுடைய களிமண்ணும் சேர்த்து நிரப்பிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த செடியை நம்ம உள்ளே வச்சிடலாங்க. உள்ளார வச்சதுக்கு அப்புறம் அந்த மண் இருக்குது பாருங்களேன், நம்ம தண்ணி ஊற்றும் போது கருப்பாயிடும், இல்லைன்னா அப்படியே கலங்கலாயிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜல்லிலாம் இருக்கும், நம்ம வீடு கட்ட ஜல்லிலாம் பயன்படுத்துவோம், இல்லை கூழாங்கல் பயன்படுத்துவோம். அந்த கூழாங்கல்ல அழகாக நம்ம உள்பகுதியில் அடுக்கி வச்சுட்டு மேலே தண்ணி ஊற்றிட்டு இந்த செடியை கிழங்கு மூலியமாக மட்டும்தான் வளர்க்க முடியும்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இலைகள் மூலியமாகவும் வளர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணுறோங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் பூத்ததுக்கு அப்புறம் அந்த மொட்டு அந்த அழகாக சுருங்கி திரும்பி வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிடுங்க. இதுதான் அதோட அருமைங்க. இங்கே பாருங்கள், அழகாக தண்ணிக்குள்ளே போய்ட்டு திரும்பி மேலே வராது. இப்போ இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் காலையில் பார்க்கும்போது உங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இந்த பூக்களை பறித்து நம்ம பூஜைக்கும் பயன்படுத்திக்கலாம், இறைவனுக்கும் ஒரு ப்ரெசென்ட்டாக நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த பூக்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் மாடித்தோட்டத்தில் வளர்த்து நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறுங்க. நம்ம தோட்டம் நம்ம ஆரோக்கியம்.